ஸோ முதல்ல நீங்கள் எனக்கு அறிமுகமானது எப்படின்னா, நீங்கள் விஜய் பற்றி ஒரு வீடியோ பேசியிருப்பீங்க. இந்த சினிமாலலாம் முஸ்லீம் அறுக்கிற மாதிரி காமிக்கணும். டேய் விஜய் இல்ல, விஜயோடைய ரசிகர்கள் வந்து 30 மாவட்டங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்படியா? அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதை வந்து இஸ்லாமியர்களா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உன் கட்சியில் நாளைக்கு நான் சேர்ந்துருப்பா. விஜயன் வந்து நான் விஜய் தான் சொல்லுவேன். லீடியோ நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்மளுடைய டாய் வித் மை பாய்க்கு பாலை ரஃபீக் அண்ணன் வந்திருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட இந்த பாட்காஸ்ட்டில் இணையிறதுக்கு. அல்லாஹ்க்காக உங்களை நான் நேசிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நானும் உங்களை அப்படியே அல்லாஹ்க்காக நேசிக்கிறேன். சந்திச்சதில் மகிழ்ச்சி. ஆனால் உங்களை பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்களேன். ஊரில் நான் படித்தது வந்து ஹையர் செகண்டரி ப்ளஸ் டிப்ளமா. அப்புறம் முடிச்சுட்டு இராணுவத்தில் இருந்தேன். அப்படியா? இது ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸாக இருக்குது. 8 வருஷம் 9 மாதம் இருந்தேன். ஓகே. இந்த இப்போ காலில் லேசாக அடிபட்டிருக்கேன். இதே மாதிரி எனக்கு அங்கேயே ஃப்ராக்சர் ஆச்சு. சரி. நான் ஆக்சுவலாக நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன். தமிழ்நாடு ஜூனியர் ஸ்டேட் ஹாக்கி பிளேயராக இருந்தேன். குவாலிஃபைடு பிளேயர் நாங்கள்லாம். ஓகே. அங்கேயும் ஆர்மிலையும் போய் எம்இஜி டீமில் விளையாண்டேன். குரூப் டீமில் இருந்தேன். ஓகே ஓகே. அப்புறம் அங்கே ஒரு 6 மாதம் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு அப்படியே எனக்கு ஃபீல்டு இன்ஜினியரிங் ட்ரைனிங் வந்ததுனால ஹாக்கி டீம் போட்டு வெளியே திருப்பி ரெகுலர் டியூட்டிக்கு போயிட்டோம். ட்ரைனிங் போயிட்டோம். அப்புறம் 9 வருஷம் இருந்தேன். அப்புறம் இந்த காலில் 2வது எனக்கு அடிபட்டதுனால எனக்கு சர்வீஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே. அதனால் நான் 2வது என்னோடய குடும்ப சூழலும் வேறு மாதிரி சூழல் இருந்தது. அதனால் நான் ராணுவத்தை விட்டு வாலண்டியராக வந்தேன். நீங்களாவே வெளியே வந்துட்டீங்க? ஆமாம் ஆமாம். நீங்கள் எப்படி இந்த தாவா பணியில் உங்களை இணைச்சிக்கிட்டீங்க? அப்போது 98 பிறகு தான் நான் தாவா பணிக்கு வந்தது. எங்கள் ஃபாதர் மரணத்திற்கு பிறகு எனக்கு கொஞ்சம் ஏதோ லைஃப்பில் ஒரு ட்ராஜடி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கணுங்கிற சிந்தனை எனக்கு வந்தது என்னுடைய ஃபாதருடைய மரணத்திற்கு பிறகு தான். அதில் அப்போ அந்த மாதிரி நேரங்களில் எனக்கு வந்து எங்கள் பகுதியில் இருக்கிற சகோதரர்கள் எனக்கு முன்பாகவே அவங்க சமூக தாவா பணியில் இருந்தாங்க. ஓகே. அவங்க என்கிட்ட வந்து அண்ணன் நீங்களாக வரணும், இந்த மாதிரி தாவா பணிக்கு வரணும்னு அழைப்பு கொடுத்தாங்க. அந்த அழைப்பை ஏற்றுட்டு தான் நம்ம அதுக்குள்ளே போனது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ முதல்ல நீங்கள் எனக்கு அறிமுகமானது எப்படின்னா, நீங்கள் விஜய் பற்றி ஒரு வீடியோ பேசியிருப்பீங்க ஒரு ஸ்டேஜில் வந்து. அது நல்லா வைரல் ஆச்சு. ஸோ அப்போ தான் வந்து பாலை ரஃபீக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறது எங்களுக்கும் தெரிய வந்துச்சு. எதனால் நடிகர் விஜய் மேலே அப்போ அவ்வளோ கோவம்? அதுக்கு பின்னாடி அந்த வீடியோக்கு பின்னாடி உள்ள நிகழ்வு சொல்லுங்கள். ஆக்சுவலாக அப்போ வந்து நான் 2012 நான் பேசும்போது, நான் இப்போ ரீசெண்டாக பேசுனது கிடையாது. ஆமாம் ஆமாம். பழைய 2வது நம்ம இதெல்லாம் வைரல் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியவும் செய்யாது. அப்படிலாம் அப்போல்லாம் சோஷியல் மீடியா பெரிய அளவில் வைட்டல் ரோல் வகிக்கலை. ஏன்னா நான் பேசியது 2012 தான் நான் பேசினேன். அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்ச்சி எங்கள் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் அமைப்பு சார்பாக பத்தமடை கிளையில் ஒரு ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்ச்சி. நான் பொதுவாக எல்லா நிகழ்ச்சியும் சமகால இந்த சமூகத்துக்கு எதிராக தொடுக்கப்படுகிற எந்த எதிர்ப்பாக இருந்தாலும் ஜனநாயக ரீதியாக நான் உடனே கண்டனம் தெரிவிப்பேன். அதுக்கு ஒரு வாய்ப்பாக அந்த மேடை அமைஞ்சது. காரணம் கேட்டால் அந்த நேரத்தில் விஜய் என்ற நடிகர் வந்து ஒரு துப்பாக்கியின் திரைப்படம். ஓகே. அதில் வந்து ஒரு காட்சி வந்து பின்னாடி ஒரு பேனர் இருக்கும். அதில் லாயிலாகலாம் எழுதியிருக்கும். அதில் ஒரு தாலிபான் மாதிரி கெட்டப்பில் ஒரு மனிதர் வந்துட்டு ஒரு சின்ன 8 வயசு குழந்தைய கழுத்தில் கத்தியை வச்சு அறுக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. அந்த காட்சியை வந்து நான் பார்க்கல, சினிமாவில் மேலே பார்க்கல. நான் பொதுவாக எனக்கு தியேட்டரில் சினிமா போய் பழக்கம் கிடையாது. அதை பார்த்துட்டு வந்தவங்க சொன்னாங்க, எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, விஜயோட ரசிகர்களே முஸ்லீம் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க, அவருக்கு நிறைய இருக்காங்க. அப்போது அந்த காட்சி ஓப்பனிங் ஷோக்கு போயிருப்பாங்க போல் இந்த பையங்கள்லாம். போன இடத்துல இந்த காட்சியை பார்த்தோன்னே விஜய் ரசிகர்களே முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் வந்து டே துளுக்கன்னா சங்க அறுக்கணும்டா அப்படின்னு சொல்லி கத்தியிருக்காங்க. அந்த காட்சியை பார்த்துட்டு இமோஷனல் ஆகி. சரி. அப்போ இதை வந்து அவங்க ரசிகர்களே என்னன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி காட்சி அதில் இருக்குது, அந்த நேரத்தில் எங்களுக்கே தர்ம சங்கடம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு கோபம் வந்தது. ஓகே. இந்த மாதிரி எல்லா ரசிகர்களையும் கவரக்கூடிய நினைக்கக்கூடிய ஒரு சினிமா ஆக்டர் வந்து எம்ஜிஆர்லாம் வந்து நம்ம கவனமாக கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுப்பார். சரி. எந்த கம்யூனிட்டியும் வகிக்க மாட்டார், ஏதாவது கம்யூனிட்டியை கவர்றதுக்காக எடுப்பார். அது மாதிரி ஒரு செட்டப்பை வச்சு படம் எடுத்துருக்கலாம். நேரடியாக அவர் காட்டிய காட்சி வந்து முஸ்லீம் சமுதாயத்தை பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. ஏற்கனவே ஊடகங்கள்லாம் தீவிரவாதி பயங்கரமாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷனான ஒரு ஆக்டர் வந்து பண்ணும்போது பெரிய அளவில் அடுத்த அவங்களுடைய ரசிகர்கள் மத்தியிலையும் இது பரவிடும். இது ஒரு பாசிச சிந்தனையாக இருக்குது
அப்படின்னு நான் நினச்சி தான் என்ன பண்ணேன், அது கவுண்டர் பண்ணணும். அது எப்படின்னா, நமக்கு வந்து மேடையில் அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது அவருக்கு மண்டையில் உரைக்கிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியும். அப்போ நான் சொன்னேன், நீ தீமையை சுட்டி காட்டுறா இருந்தால் நம்ம அத்வானி எல்லாம் பாரு பெரிய அளவில் ரத யாத்திரை நடத்தி எக்கச்சக்கமான முஸ்லீம்களை கொலை பண்ணியிருக்காரு, அதை நீ படமாக எடுப்பியா அப்படின்னு சொல்லி நான் அதை கேட்டேன். அவ்வளோதான், அதோட என்னோடய ரோல் முடிஞ்சதுன்னு நான் நினச்சேன். அதோட அந்த சந்தர்ப்பத்தை நான் பேசினேன், அவ்வளோதான். சரி. ஆனால் அது வந்து எனக்கு வந்து பின்னாடி இவங்க கட் பண்ணி போட்டது எதுவுமே எனக்கு ஒரு நாள் நான் ஜும்மா தொழுதுட்டு வரேன். சரி. ஒரு ஆலிம்ஸாக தான் எனக்கு கேட்குறேன், என்ன ஒரே நாளில் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டிங்க அப்படின்னு. புரியல அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஃபேஸ்புக்கு அதெல்லாம் அந்த மாதிரி அக்கௌண்ட் எதுவுமே எனக்கு கிடையாது. நான் அதிலலாம் கவனம் செலுத்த மாட்டேன். ஏன் செலுத்த மாட்டேன் அப்படின்னா, எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, வதந்திகளுக்கு பின்தொடராதீங்க, அது மாதிரி உங்களுக்கு எதிரான கருத்துக்களுக்கு பதிலுக்கு பதில்னு போகாதீங்க, போனால் பொது வாழ்க்கையில் நிம்மதியாக நீங்கள் வந்து பயணிக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால அதை உள்வாங்கிக்கிட்டு நான் என்ன செஞ்சிட்டேன், யாருக்கும் அந்த ஃபேஸ்புக் தளத்துக்குள்ளே போக மாட்டேன். அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம பிரச்சனை பெருசாக ஆயிருக்கு, இதை கட் பண்ணி யாரோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும். விஜயுடைய ரசிகர்கள் வந்து ஒவ்வொரு காவல் நிலையங்களையாக போய் மாநகர ஆணையர்கிட்டையும் எஸ்பிட்டையும் 30 மாவட்டங்களையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கொடுத்த போது அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது வந்து இப்போ அவர் பேசுனது கிடையாது, 2012 பேசியிருக்காரு, அது இப்போ எடுத்து யாரோ போட்டிருக்காங்க. அதில் அவருக்கு அதோட சீரியஸ் அவருக்கு இப்போ உண்மையிலே எனக்கு உண்மையிலே சீரியஸ் தெரியாது. நான் பொதுவாக எல்லாரையும் விமர்சிக்கிற மாதிரியே விமர்சிச்சு அவங்க ரசிகர்கள் அவரை வந்து கடவுள் ரேஞ்சுக்கெல்லாம் நினச்சிருப்பாங்க போல். இளையராஜான்னு ஒரு பையன் கோவை மாவட்ட செயலாளர் என்னை ஃபோன் பண்ணி என்னை மிரட்டினான், எங்கள் தெய்வத்தை நீ பேசிட்டே வச்சுட்டான்னு சொன்னான். அப்போ நான் சொல்லுவேன்ப்பா, உனக்கு தெய்வமாக இருக்கலாம், நான் இதுக்கு முன்னாடி விஜய் பேசுனது கிடையாது, ஆனால் நீ எங்கள் சமூகத்தை யாராவது தாக்குதல் தொடுத்தா அதுக்கு பதில் கொடுக்க தான் நாங்கள் இருக்கோம். அந்த மாதிரி வந்தால் நாங்கள் எதையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். நீ நினைக்கிற மாதிரி நான் வந்து காரில் பயணிக்கிறாள்லாம் கிடையாது. இப்போ உடனே ரோட்டில் டீ கடையில் உட்காந்து அவனை பேசிக்கிட்டு இருக்கேன். நான் லொக்கேஷனே சொல்ல முடிஞ்ச வாழ்க்கையில் இங்கே அனுப்பு அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு பிறகு ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். உடனே மேலே எஃப்ஐஆர் ஆகிட்டு அன்றைக்கும் சுவிட்ச் ஆஃப் பண்ணவன் தான். இப்போ வேறு நம்பரில் இருக்கானு தெரியாது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவன் மேலே போட்ட கேஸே. அந்த இன்ஸ்பெக்டர் நல்ல மனுஷன், நீங்கள் உணர்ச்சிசப்பட்டு பேசுகிற மாதிரி அவனும் உணர்ச்சிசப்பட்டு பேசியிருக்கான், இது ஒரு பெருசாக பார்க்காதீங்க விட்டுருங்க, அப்படி அதை வந்து காம்ப்ரமைஸாக எழுதி கொடுங்கன்னாரு. அப்புறம் மேல் நடவடிக்கை தேவையில்லை நான் எழுதி கொடுத்தேன். எனக்கு வந்து இதோட பெரிய எனிமிட்டியெலாம் ஒன்றும் கிடையாது. அவர் சினிமாவில் கருத்தால் சொன்னால் நானும் மேடையில் கருத்தால் சொல்லியிருக்கேன். ஆனால் அவர் வச்சுக்க மாஸ் மீடியா 2 இளைஞர் உள்ளத்தில் அவன் சொன்னது வேத வாக்கத்தை சொல்கிறான், என்னை கடவுள்னு சொல்கிறான், அவன் எங்கள் தெய்வம்னு வார்த்தையை பயன்படுத்தினான். அப்படி நம்பக்கூடியவன் நான் முஸ்லீம்களை வந்து தீவிர நீங்கள் துலுக்கெல்லாம் சங்கம் இருக்குண்டான்னு வந்து அவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் பயங்கர ஃபோர்ஸாகவும் ஜோர்ஸாகவும் இருக்கிற இடத்துல பேசும்போது முஸ்லீம் ரசிகர்களே அந்த இடத்துல பயந்துட்டான். அவன் சொன்னது அப்படி, ஏன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படிங்கிறான். அது அவர் மண்டையில் உரைக்காக தான் நம்ம பேசின மொழியை. விஜய்க்கு நம்ம பர்சனல் எலிமிட்டிலாம் நத்திங்க, அவர் வேறு அவர் ட்ராக் வேறு, அது நம்ம இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லாத ட்ராக். ஆமாம், அவ்வளோதான். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் அவ்வளோ சொல்லியுமே அதுக்கப்புறமா பீஸ்ட்டுன்னு ஒரு படம் வந்து அதுலேயும் முஸ்லீமில் திரும்ப தவறாக காட்டி தான் அவர் எடுத்தார். நீங்கள் சொன்னதும் பெருசாக உரைக்கலன்னு தான் தோணும். இல்லை, அது வந்து அவருக்கு திருந்த முடியாது. ஏன்னா அவர் வந்து இண்டிபெண்டன்ட் கிடையாது இப்போதைக்கு, அவர் சுதந்திர மனிதன் இல்லை. இப்போ வந்து நடிகர் விஜய் வந்து ஒரு தாவேக்கான தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதை வந்து இஸ்லாமியர்களாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்திய நாட்டு குடிமகனாக அந்த நாட்டில் ஓட்டுரிமை உள்ள யாராக இருந்தாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு இந்த உரிமையை சட்டம் வழங்குது, தாராளமாக கட்சி ஆரம்பிக்கட்டும். யார் வேணால் நாட்டில் உயர்ந்த பதவிக்கு வர ஆசையும் படலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி தேர்தல் களம்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் சந்திக்காமல் மேடையில் பேசுகிற கூட்டத்தை வச்சுக்கிட்டுலாம் இணைஞ்சிட முடியாது, பெரிய அளவில் தீர்மானிக்க முடியாது. அவர் அரசியலுக்கு வர நம்ம வரவேற்கிறோம். அது வந்து நாட்டில் யார் கட்சியாக வரவேற்கலாம். அதற்கான அவங்களுக்கான அடிப்படை கொள்கைகள் என்ன, எதிர்கால செயல் திட்டங்கள் என்ன, பொலிட்டிக்கல் வியூன்னு ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக அது வேறு, சித்தாந்தம் ஒன்று இருக்கும், அதெல்லாம் அவங்க தெளிவுபடுத்தும். உண்மைதான். இப்போ வந்து விஜய் வந்து இந்த மாதிரி முஸ்லீம் சமுதாயத்தை ஆல்ரெடி ஒரு கெட்ட பேர் வச்சுருக்காரு, அதோட தான் அரசியல் களத்துக்கு வராரு. ஸோ ஃப்யூச்சரில் விஜய் என்ன பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க? தன்னோட தவறை அவர் எப்படி திருத்திக்கலாம்? இல்லை, அவர் ஸ்டார்டிங்கிலே ஓட்ட விட்டுருக்கிறாரு. ஸ்டார்டிங்கிலே ஓட்டுருக்கார். அவர் முஸ்லீம்களை வந்து ஓட்டுகளை சுவீகரிக்குன்னு நினைக்கக்கூடியவர், முஸ்லீம் இளைஞர்களை வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறவர், முஸ்லீம் சமுதாயத்தையும் ஓட்டை அறுவடை பண்ணணும்னு நினைச்சா அவர் சார்ந்த சிறுபான்மை கிறிஸ்துவர் என்ற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் போதாது. அவர் முஸ்லீம் சமுதாயத்துக்கு என்று குரல் கொடுக்கணும்.
கண்டிப்பாக. இப்போ வெரி சிம்பிள். இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் முஸ்லீம்கள் வந்து இதயங்கள்லாம் சாய்ந்திருக்கிற இடம் பலஸ்தீன், லெபனான் தான். உண்மைதான். அதுக்கு ஒரு பகிரங்கமான நான் வந்து இஸ்ரேலுடைய போக்கை கண்டிக்கிறேன், அமெரிக்கா கூட்டு போக்கை கண்டிக்கிறேன், உண்மையை கண்டிக்கிறேன்னு சொல்லி அவர் அந்த அறிக்கையை பகிரங்கப்படுத்தணும். ஓகே. ஆமாம், அவர் ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லணும். கேட்டால் சொல்லுவாராங்கிறத கேள்வி. கேட்டால் சொல்லுவாரா? அது சொல்லட்டும். அதே மாதிரி லோக்கல் முஸ்லீம்கள் வந்து படக்கூடிய கஷ்டங்கள், இப்போ இந்தியாவுக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடெலாம் கொண்டு வந்தால் நாங்கள் கடுமையாக எதிர்ப்பேன் அப்படின்னு அவர் சொல்லணும். ஓகே. இந்த வக்பு திருத்த மசோதா வந்திருக்கு, இப்போ ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் இருக்குது, அது நிலுவையில் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் என்னுடைய ஸ்டாண்ட் என்ன, முஸ்லீம்கள் வந்து அவங்க சொத்துக்கள் பாதுகாக்கப்படணும், அதில் எந்த மாற்றமும் கொண்டு வரக்கூடாது, அவங்களுடைய இண்டிபெண்டன்சி வந்து கொடுக்கப்படணும்னு சொல்லி அதையெல்லாம் அவர் கருத்து சொன்னால் தானே எங்களுக்கு நம்பிக்கை பிறகும். அவர் வந்து முஸ்லீம்களை கவர்றதுக்கு எந்த திட்டம் அவருடைய இல்லைங்கிறது அந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லியிருக்கலாம். அவர் வெளிப்படையாகவே இந்தியாவில் வந்து சிறுபான்மை முஸ்லீம்கள் ரொம்ப துன்பத்துக்கு ஆளாயிருக்காங்க, நான் வந்து கேடயமாக இருந்து என்ன செய்வேன், நான் தடுப்பேன்னு ஒரு வார்த்தை அவர் செய்கிற ரெண்டாவது வார்த்தைகள் வரணும்ல. மேடையில் ஒரு சகோதரி வந்து ஹிஜாப் பண்ணிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க, அதனாலேயே முஸ்லீம் சமுதாயத்துக்கு முழு ரெப்ரசன்டேஷனை நான் அவர் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் நம்ப முடியாது. அது ஆல்ரெடி அந்த பெண்மணி ஒரு சர்ச்சையில் மாட்டினவங்க தான். அப்படியா? ஹிஜாப் வந்து யார் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த விஜய் சம்பந்தம்னு சொல்லிடுறேன். சொல்லுங்கள். விஜய்க்கு வந்து அரசியலில் எதிர்காலம் வேண்டும்னு நினச்சா அவர் வந்து சிறுபான்மை முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, எதிரிகளை வளர்க்கக்கூடாது. அவர் சித்தாந்த ரீதியாக திராவிடத்தையோ அல்லது பாசிச எதுக்குன்னு சொல்லிட்டு போகிறார்ல, அது வந்து ஆரம்ப கட்டத்தில் அவங்க வந்து ஒரு நாற்று தான். சரி, நாற்று சொன்னதுன்னு சொல்லுது, சின்ன முளை விட்டு வரக்கூடியது தான். நீங்கள் பலமான எதிரிகள்கிட்டலாம் இப்போ ஸ்டார்டிங் நெஞ்சிடக்கூடாது, மோதல் போக்கு கடைபிடிக்கக்கூடாது. கடைபிடிச்சாங்கன்னா நசிக்கிறோங்க, கசக்கி போட்டுறாங்க. அவர் மேலே எனக்கு ஒரு சிம்பத்தி உருவாச்சு ஒரு இடத்துல. எப்போ? அதே சொல்கிறேன். வந்து ஹெச் ராஜா வந்து அவர் விஜய் வந்து விஜய் ஜோசப் விஜய் சாரி எஸ் ஜோசப் விஜய்னு சொல்லி வேணுன்னே கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினான். அப்போ எனக்கு கோவம் வந்துச்சு. அவள் விஜய் ஜோசப்புங்கிறதுனால இவனுக்கு வலிக்கா, அவன் கிறிஸ்டியன் அப்படின்னா என்ன சொல்ல வரான்னு தெரியுதா? அவன்லாம் கிறிஸ்டியன், ஏன் இந்த கிறிஸ்டியன் இந்த நாட்டில் உரிமை இல்லையா? அப்போ எனக்கு வந்து நான் விஜயோட சப்போர்ட்டராக இருந்தேன். அந்த நேரத்தில் என் மனசு என்ன தோணுச்சு அப்படின்னா, இல்லை ஹெச் ராஜா வந்து திமிர் எடுத்து பேசுகிறான், அவன் இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடுங்க மனநிலைக்கு இல்லை, இந்து ராஷ்டிரா ஃபீலிங்லேயே பேசிகிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஹெச் ராஜாவா விஜயன் வந்து நான் விஜய் தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆமாம், அதில் விஷயத்தில் நான் கிளியராக தான் இருப்பேன். ஆமாம், ஆனால் அவரும் தான் ஒரு சிறுபான்மை சமுதாயங்களை உணர்ந்துட்டு, நான் அப்போ சொன்ன மாதிரி முஸ்லீம்களுக்குள்ளே எவ்வளோ தேவைகள் இருக்குது, அவங்க சார்பாக குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கி இல்லை, வலிமையாக இல்லை. நாம் அவங்க குரலாக மாறும்னு நினச்சி கொடுத்தாருன்னா அந்த சமுதாயம் அப்படியே மாறும். புரியுது, சந்தேகமாக மாறும். ஒரு பிள்ளை கூட நான் பார்த்தேன், இப்போ வேலூரில் ஒரு பொண்ணு வந்து பயங்கரமாக பேட்டி கொடுத்துருக்கு. அண்ணாவை பார்க்க போயிட்டு எனக்கு என் வாழ்க்கை லட்சியமே நிறைவேறிட்டு, எல்லாத்துக்கும் என் காரணம் என்னோடய ஹஸ்பண்டு தான். அவன் ஹஸ்பண்டு கரெக்டு தான், கரெக்டாக. அது வேறு இதில் பேசக்கூடாது, அது நான் மார்க்க ரீதியாக நான் பேசுகிறேன், ஏன்னா அது மார்க்க ரீதியான செய்தியில் போகுது. இன்னொன்று வந்து இப்போ நம்ம சமுதாயங்கள் வந்து இயக்கங்களாகவும் ஜமாத்துகளாகவும் பிரிஞ்சிருக்கு. ஆமாம், ஒவ்வொரு பிரச்சனைக்குமே இவங்களாம் ஸ்பிட் ஆகி தான் ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு இயக்கம் வச்சுருக்கீங்க. ஆமாம். சரி, நம்ம சமுதாய ஒற்றுமைக்கு நீங்கள் என்ன வழி? சமுதாய ஒற்றுமைக்கு வழியை வந்து நான் ஒரு மேடையில் பேசினேன், அதுக்கு எனக்கு விமர்சனம் தான் வந்துச்சு. அப்படியா? அதுக்கு எனக்கு விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் என்னுடைய பார்வையை நான் சொல்கிறேனே, சரி, இந்த இயக்கம்ங்கிறது வந்து சமுதாயத்தில் வந்து மொத்தமே 3% தான். சரி, டோட்டல் சமுதாயத்தில் 3. நான் ஒரு கணக்கே நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு எல்லா இயக்கத்துலையும் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு எனக்கு தெரியும். சரி, அவங்க வெளியே 1000 பில்டப் போடலாம், நான் உடச்சே பேசுகிறேன். தௌஹீத் ஜமாத்தில் 1,00,000 பேர் இருப்பாங்க. சரி, அவங்கள்ட்ட அதிகமாக வந்து சகோதரிகள் தான் அதிகம் இருக்காங்க, அவங்களோட உறுப்பினர்கள் பெண்கள். அதுவும் நிரந்தரமாக கிடையாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லா இதுலேயும் மதரசா வச்சுருப்பாங்க, அந்த மதரசாவில் ஓதக்கூடிய பெண்களுக்கு டாஸ்க் கொடுத்துருவாங்க, மாநாட்டுக்கு குறைஞ்சது 10 பேரை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அந்த பெண்கள் உழைப்பாங்க, அது மாதிரி அந்த மக்களை கூப்பிட்டு வந்து திடலை காட்டுவாங்க. அப்படி ஃபோர்ஸிபுல்லாக அவங்க கூப்பிட்டு வர்றது ஒரு 2,00,000 பேர் திரட்டலாம், 2,00,000 பேர் திரட்டலாம். என்னுடைய கெப்பாசிட்டி பார்த்துக்கிடுங்க. அதுக்கு அடுத்தால செகண்ட் ரேங்கில் ஒரு எஸ்டிபிஐ வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மார்க்க ரீதியான எந்த அக்கீதாவும் கிடையாது, அவங்க வெளிப்படையாக இருப்பாங்க. நாங்கள் அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ சொல்லும்போது அவங்க வந்து அதிகபட்சமாக 50,000 பேர். நான் சொல்லி கேடர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3,000 4,000 கீழே போயிடும் எல்லாருக்கும் பக்கமும். ஒரு மாவட்டத்துக்கு 100 பேர் இருப்பாங்க, இவ்வளோதான். அந்த கேடர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அப்படி பண்ணிக்குவாங்க.
அடுத்தால தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், அதுக்கு அடுத்தால வருவாங்க. அதில் 10,000 பேர் குறைச்சிக்கிடுங்க. அதுக்கு அடுத்தால இல்லை எனக்கு தெரிஞ்சு வேறு என்ன இயக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ தானே ஸ்ட்ரென்த் இருக்குது. 5 லட்சம் பேரை டோட்டலாக வச்சுக்கிடுங்க. எல்லாத்தையும் கூட்டியாச்சு, எல்லாத்தையும் லிமிட் ஏற்றியாச்சு. 5 லட்சம் பேருன்னு வச்சுக்கிடுங்க. இந்த சமுதாயத்தினுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ? 40 லட்சம் அப்படியே வச்சுக்கிடுவோம். ஓகே, அதில் வந்து நீங்கள் ரொம்ப எல்லோரும் பார்ட்டிசிபேஷன் பண்ண எல்லா மாநாடும் வெரி சிம்பிள். உங்களுக்கு அதையும் ஒரு ஐடியா கொடுங்க. ஒரே டேட்டை எல்லோரும் மாநாடு நடத்த சொல்லுங்கள். வெவ்வேறு லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணி எல்லா கட்சியும் இஸ்லாமிய இயக்கங்களை ஒரே டேட்டில் மாநாடு. இப்போ தெரிஞ்சிடும். என்னென்னா திருச்சியில் 2 மாநாடு நடந்துச்சு. மார்ச் 21க்கு எஸ்டிபிஐ நடக்குது. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு கழிச்சு இவங்க நடத்துகிறாங்க, மாமக நடத்துகிறாங்க. நீங்கள் இதுக்கும் போயிருப்பீங்க, அதுக்கும் போயிருப்பீங்க. ஒன்றும் வேண்டாம், ஒரே டேட்டில் வைங்க. இப்போ தெரிஞ்சிட வேண்டாம். ஸோ இயக்கங்கள் வந்து சமுதாயத்தினுடைய பெரும் பெர்சன்டேஜை கவர் பண்ணலை. 40 lakhs தான் நீங்கள் சொன்ன கணக்கு, எக்ஸாக்ட் கணக்கு வச்சுட்டு அப்படியே வைங்க. மற்றதெல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. 40 லட்சத்துக்குள்ளேயே வருது. 40 லட்சத்துக்குள்ளேனாலும் எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய மக்களே 5 லட்சம் வச்சா பாக்கி 30 லட்சம் எங்கே இருக்கு? யார் மெஜாரிட்டி? இதெல்லாம் யார் கண்டு வர நினச்சிக்கிட்டீங்க? நான் சொன்னோம்ல, நீங்கள் எல்லா ஜமாத்தையும் கிளப் பண்ணாத வரை, எல்லா ஜமாத்தையும் யுனைடெட் பண்ணாத வரை நீங்கள் முஸ்லீம் சமுதாயத்தில் சொசைட்டியில் வெற்றி என்பது நினச்சே பார்க்கணும். வாய்ப்பே கிடையாது. பொதுவாக அரசியல் கட்சிகள் நோக்கம் வந்து பெரும் சக்தியை வந்து ஒரு பக்கம் கையாள நினைச்சாலும் சிறு சிறு பகுதியில் பிளந்து உடைக்க தான் அவங்க வழி பார்ப்பாங்க, உடைச்சி எடுக்க தான் வழி பார்க்காங்க. ஏன்னா இப்போ ஒட்டுமொத்தமாக அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய கட்சிகள் தமுக, எஸ்டிபி, முஸ்லீம் லீக் சகோதரர்கள் தான். இவங்க எல்லாம் இந்த சமுதாயத்தின் முழு பிரதிநிதியாக கேட்டால் அவங்களே இல்லைன்றுவாங்க. கிடையாது. அதுக்கான உதாரணத்தை நான் சொல்கிறேன். இப்போ தமிழ்நாடு மனிதநேய மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்ட போது அவங்க வாங்கிய வாக்கை என்ன நீங்கள் பார்த்துக்கிடுங்க. நாடாளுமன்றத்தில் 18,000 ஓட்டு, 7 லட்சம் வாக்காளர்கள் உள்ள தொகுதியில் 21,000 வாட்டு, 18,000 ஓட்டு, 12,000 ஓட்டு. கேண்டிடேட் பேரெலாம் நான் சொல்லலை. இதுதான் அவங்க நிலை. சொல்ல புரியுதா? எஸ்டிபியோடைய நிலை இங்கே பாளை சட்டமன்ற தொகுதியில் அவருடைய எஸ்டிபியோட மாநில தலைவர் அவர் வாங்கிய ஓட்டு 14,000 ஓட்டு, 15,000 ஓட்டு, அவ்வளோதான். அதுக்கு மேலே வாக்குகள் எடுக்க முடியல. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் மக்கள்லாம் யார் பக்கம் இருக்காங்க கேட்டிங்கன்னா திமுக பக்கம் சாஞ்சிருக்காங்க. இவங்களே ஒரு கட்சியின் சார்பாகத்தான் நிற்கிறாங்களே வழிய சமூக நலன், எங்கள் சமூக நலன் 2வது. நாம் தான் நல்லா நீங்கள் நடுநிலை சமுதாயம்னு சொல்கிறோம். எப்பா நாட்டில் சாராய கடைலாம் ஒழிச்சாதான் நாங்கள் முஸ்லீம்களே ஓட்டு போடுவோம்னு எந்த முஸ்லீம் பேச மாட்டோம். உண்மைதான். நாம் முஸ்லீமாக தானே பேசணும். நம்ம ஒரு கட்சி சார்பான மனநிலையில் மக்கள் இருக்காங்க. எங்கள் அம்மாட்ட போய் கேட்டால் சார வரைக்கும் உதவி செய்தாம்ல இப்படி எங்கள் அம்மா இப்படியே சொல்கிறாங்க. நாம் என்ன பேசட்டும் அவங்கள்ட்ட? அவங்க வயது முதிர்ந்துட்டு அவங்கள்ட்ட பேசினா ஆர்கியூமெண்ட் ஆயிரும், வார்த்தைகள் விடுவாங்க. இப்போ இந்த மனநிலையில் இருக்க சமுதாயத்தை எப்படி வந்து எடுக்கிறது? நான் சிம்பிளாக சொல்லுவேன், நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து சாதிக்க 2ஆவது வச்சுக்கிடுவோம். ஒரே முடிவெடுத்தால் போதும். சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக பெரிய வெற்றி நம்ம காலில் வந்து விழுந்துடும். முஸ்லீம்கள் ஓட்டு யாரும் இல்லைன்னு சொன்னால் போதும். வெரி சிம்பிள். நீங்கள் ரோட்டில் போய் அலையலாம் வேண்டாம். எப்படி அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? அம்மா ஜமாத்துகளும் இழுத்து மூட சொல்லுங்கள். தேர்தலுக்கு நாங்கள் தேர்தல் புறக்கணின்னு சொன்னால் வெளிப்படுத்தி போட்டுருவோம். உள்ள அறிவு செஞ்சுருங்க. எவனுக்கும் ஓட்டு கிடையாடா, பசங்க வீட்டில் பாடுங்கடா. எவன் தான் என்னடா கிழிக்க போகிறான்? சாராய கடை இன்னும் 10 பெருசாக போகுது. முஸ்லீம்களுக்கு எவனா இன்னும் செய்ய போகிறானா? ஒன்றும் கிடையாதுடா. நமக்கு நல்லா இருக்கான்ப்பா. என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம எதுக்கு இருக்க இத்தனை லட்சம் பேர் எதுக்கு அன்றைக்கி வரும் ரோட்டுக்கு அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டா. இல்லை, அதுக்கு உதாரணமே சொல்கிறேன். கிறிஸ்தவ சமுதாயம் தேர்தலில் போட்டிடுதா? இல்லை. இயக்க வச்சு நடத்துகிறாங்களா ரோட்டுக்கு வந்து? இல்லை. அப்புறம் என்ன? அவங்க ஆர்ப்பாட்டம் கூட பார்த்தது. அவங்களுக்கு எப்படி ஃபுல்ஃபில் ஆகுது? அவங்க சர்ச்சிலே முடிச்சிருவாங்க. விதின் த சர்ச்சு கேம்பஸ்குள்ளேயே அவங்க எல்லாமே இன்டெரக்டாக கோயிலே சொல்லிடுவாங்க. யாருக்கு வாக்களிக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துருவாங்க. அவங்க பெரிய அளவு கேம்பஸ்குள்ளேயே பெரிய மாநாடுமே நடத்துவாங்க. அங்கே அரசியல் கட்சி தலைவர்களை வர சொல்லுவாங்க. அவங்க டிமாண்ட்ஸை சொல்லிடுவாங்க. நம்மளை மாதிரி பண்ணுறது கிடையாது. நம்ம மாதிரி தான் போலியான சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்கோம் நம்ம. அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க. இடஒதுக்கீடை தூக்கி ரோட்டில் போட்டாங்க. போடாமல் இடஒதுக்கீடு நாங்கள் இதுக்கு மேலே எப்போயும் இருக்கோம் 5% நாங்கள் நீ 3 தாரன்னு சொல்லி இடஒதுக்கீடு வேண்டான்னு சொல்லி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ரோட்டில் மறியல் போராட்டம் நடந்துச்சு. இப்போ புரியுதா கம்பேரிசன்? அதான் சொல்ல, நீங்கள் எதுவுமே எங்களோட ஓட்டே கிடையாதுன்னு சொல்லி பாருங்கள். நம்ம ஓட்டை வச்சு தான் ஒரு கட்சியை நிரந்தரமாக ஜெயிக்க முடியும். சாலிடான ஓட்டு இருக்குது.
இந்த ஓட்டெல்லாம் அவன் ஜெயிக்க முடியாது. யாரோ ஒருத்தர் நம்ம ஓட்டு தேவை தானே, அவன் நம்மகிட்ட வருவான். அவனா வருவான். ஏன்ப்பா ரோட்லேயே பிச்சை எடுக்க? உன் வீட்டுக்கு பீரோவில் திறந்து பணம் வைக்க தயாராக இருக்கான், நீ ரோட்லேயே பிச்சை எடுக்க. காரணம்னா பதவி வெறி பிடித்த தலைவர்கள். ஓகே, அரசியல் மூலமாக பதவி அதிகாரத்தை சுவைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, லாபி பண்ணணும். ஐபிஎஸ் ஐஏஎஸில் ஆட்சியாளர்கள்ட்ட போய் லாபி பண்ணி பெரிய அந்தஸ்து இருக்கிறதா காட்டுன்னு நினைக்கக்கூடிய தலைவர்கள் வந்து மக்களை ஏமாத்துறான். நீ நோக்கம் என்ன? உனக்கா இந்த சமுதாயத்துக்கா? இந்த சமுதாயத்துக்கு நான் சொல்கிறதான் கேள்வி. நீங்கள் என்ன யார்ட்டானு கேட்டு பாருங்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்களை கேட்டு பாருங்கள். நீங்கள் இழுத்து மூடி பாருங்க, சிம்பிள் லாஜிக் சொல்லட்டுமா? இது பார்க்க கொச்சையாக தெரியும், ஆனால் வெரி ப்ராக்டிக்கல். கணவன் மனைவிக்கிடையே ஊழல் வந்தால் சில நேரங்களில் மனைவி என்ன செய்ய மாட்டா, கணவனுக்கு ஒத்துழைக்க மாட்டான். அவன் கெஞ்சிட்டு கிடப்பான், எல்லாம் நல்லா இருப்பலாம், நாளை வாங்கி தரலாமா, எதை தான் திருப்பி படுத்துக்குங்க, திருப்பி படுத்துக்க. அவனு ஜெயிச்சாகணும், அவனுக்கு மோகம் வெறியில் இருக்கான், ஜெயிக்கணும், பதவிக்கு வரணும். இல்லை இவனை ஓட்டு போட்டால் தான் ஜெயிக்கணும், இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுப்பான். இதெல்லாம் முடியாது போ. இல்லை இவனை பழைய மாதிரி கிடையாடா, ரொம்ப பிடிவாதமாக இருக்கான், போட்டு என்ன கடன் செஞ்சு தொலைன்னு சொல்லிட்டா வெரி சிம்பிள் தானே. நீங்கள் ஏன் ரோட்டுக்கு போகிறீங்க? நம்ம கோரிக்கை நிறைவேறிடுங்க. நீங்கள் நாசியால் செய்ய வேண்டிய கோடாரையால் வெடிக்கிட்டு இருக்கீங்க, அதானே உண்மை. நான் சொல்ல சரியாக தவிர நீ யோசித்து பாருங்கள். இவர் இன்னொரு ரூட்டு சொல்கிறாரு, கரெக்டாக தப்பா அப்படின்னு ஒத்துமையாக இருப்போம். எப்படின்னா இந்த மாதிரி பண்ணாலே போதுங்க, எல்லோரும் கையை கட்டிக்கிட்டு சார் பார்ப்போம், ஓட்டா பார்ப்போம் சொல்லிகிட்டே இருங்க. நெகோசியேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் மட்டும் வந்து நான் அதை தரேம்மா, சரி தானே? அவங்க எப்படி ஏமாத்துறாங்க பாருங்கள். அவங்க கட்சியிலே 5 முஸ்லீம் வச்சுக்கிடுவாங்க. அவங்க கட்சியில் 5 பேரை வச்சுக்கிட்டு, யார் செஞ்சி மஸ்தான், யார் டெய்லி காலைல காஞ்சிபுரத்தில் சாமி கும்பிடுறாரு அவர், என்ன இந்த மாதிரி ஆட்களை 5 பேரை வச்சுருப்பாங்க. வச்சுக்கிட்டு அதான் நாங்கள் முஸ்லீமுக்கு 5 பேர் சீட்டு கொடுத்தோம்ல கணக்கு காட்டுவாங்க. அவங்க சமுதாயத்தின் பிரதிநிதியாக கேட்டால் இல்லை, அவங்க எங்கள் தளபதி வழி நடப்போம்னு சொல்லுவாங்க. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு வழி நடக்கக்கூடிய உம்மத்துக்களுக்கு தான் கேள்வி கட்டிகிட்டு இருக்கோம். கரெக்ட். அப்போ அந்த உம்மத்துக்கு என்ன பதிலுங்கிறது தான் கேட்கணும்னா, இது ஒரே அரசியலும் இந்த அரசியல் கட்சிகளாக நீங்கள் புறக்கணிக்கும். நம்மளும் யாராவது ஒரு பேனர் எந்த கட்சியும் பொதுவாக நம்ம இஸ்லாமிய அரசியல் கட்சிகளே புறக்கணிக்க நான் சொல்கிறேன். இவங்க தான் இந்த 1 சீட்டு 1.5 சீட்டுக்கு போய் அங்கே கரண்டடைஞ்சு கிடக்கிறது. யாராவது 2 பேர் எம்எல்ஏ ஆக்கி விட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அப்படிலாம் இல்லை. இந்த நாட்டில் வந்து உண்மையாக சட்டத்தை மதிக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத எத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க, கண்ணியமான தலைவர் இருக்காங்க. அவங்க வந்து எந்த ஜாதி மதம் பார்க்கறதில்ல. நான் நிறையா போலீஸ் ஆஃபீஸரை பார்த்துருக்கேன், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்துருக்கேன். அவங்க வந்து டியூட்டியில் கரெக்டாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட முஸ்லீம் அல்ல அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் கிடையாது. அவன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லு அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். அதே மாதிரி அரசியல் கட்சியிலையும் நேர்மையான இருக்காங்க, முஸ்லீம் அல்லாத மக்கள் இருக்காங்க. அவன் வேலையை செய்வாங்க. முஸ்லீமுடைய பலகீனம் என்னென்னா அவங்க ஒரு சொல்ல கட்டுப்பட்டு நிற்பாங்கிறதான் பலம். அதை நீங்கள் காமிச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். அது ஒன்றுபடுவது என்பது இப்படி வராமல் இப்படியும் காட்டலாம். பெரிய சிம்பிள். நீங்கள் அவங்களுக்கு தேவை இருக்குச்சு. நம்மளுடைய சதவீத ஓட்டுகள் ரொம்ப பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. சாலிடான ஓட்டு அது. நம்மளை இழந்தாங்கன்னு நம்ம ஓட்டு இழந்தாங்கன்னு ஜெயிக்க முடியாது. புரியுது. அப்போ அது எப்போ காட்ட முடியும்? ஒரு டைம் ட்ரையல் காமிச்சிட்டா போதும், ஒரே டைம் ட்ரையல் காமிச்சா போதும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இல்லை இவங்க வேறு மாதிரி ரூட் எடுப்பாங்க அப்படின்னு பயந்து செய்வாங்க. நமக்கு செய்வாங்கல்ல, இதுதான் உண்மை. நிறைய தகவலை அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்னொரு பாட்காஸ்ட் அவங்க கூட சந்திக்கணும்னு நினைக்கிறேன்.